ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, ஜூனியர் லவ்லியோட பார்ட் 6 தாண்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 பார்ட்ஸ் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும், ஓகேவாடா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இந்த பாட்டுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும், டேயாங்கும் இசைக்கும் கல்யாணமாக இருக்கும், அதே மாதிரி ஜங்குக்கும் அம்முக்கும் கல்யாணமாக இருக்கும். ஸோ கல்யாணம் ஆகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரதோட முடிச்சிருப்போம். ஸோ வந்த இடத்துல பார்த்தா ஜிமின்ஷின் ஹனிமூன் டிக்கெட்ஸ் வச்சுருக்கேயா, உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, ஸோ நம்ம இசையும் அம்மும் கோத்தல் ஜிமின்ஷியோட தலையிலே அடிப்பாங்க. ஸோ அடிக்க அவர் சொல்லுவார், என்னடி தேர்ட் டைம் பிளான் டு மர்டரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவர் பேசிகிட்டே இருக்கும் போது மேலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இறக்கில விழற மாதிரி இருக்கு. ஸோ ஜிமின் போய் தாங்கி பிடிக்கிறாரு, அவருக்கும் கை ஸ்லிப் இருக்கும். அதோட முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த பாட்டுக்குள்ள போய் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஜிமின்ஷி அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு, இவருடைய கை நழுவி இவர் கீழே விழுந்து இவர் மேல அந்த பொண்ணு விழுந்துடுறா. ஸோ தெரியாமல் அந்த பொண்ணு இவர் மேலே விழுந்து லிப் டு லிப் டச் ஆகி கிஸ் ஆகிடுது. ஸோ அந்த பொண்ணு வேகமாக எழுந்திரிச்சிட்டு பதறிட்டே நிற்கிறான். ஸோ ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல. அவருடைய லிப்ஸ் மேலே கை வச்சுட்டு பேந்து முழிக்க ஒரு திருட்டு மொழி முழிக்கிறாரு. ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம இசையும் அம்மாவும் வந்துட்டு ஏஞ்சல் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ ஏஞ்சல் வந்துட்டு அம்மா பின்னாடி போய் ஒழிஞ்சு நின்றுட்டு அண்ணி யார் இது அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அம்மா சொல்கிறான், இல்லை இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா, ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம டாங் அண்ட் ஜாங்கோ பக்கத்தில் வந்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்னுடைய அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசை சொல்கிறாரு. அதாவது இசையோட அப்பா இருக்காங்களா, அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு ஏஞ்சல். ஸோ இதுதான் என்னுடைய அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு உங்களை அண்ணின்னு கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி டேங் கேட்க, ஆமாம், பிகாஸ் ஏன்னா நான் அவளுடைய அத்தை பொண்ணு அக்கான்னு கூப்பிட முடியாது, அண்ணின்னு தான் கூப்பிடணும். சொல்ல போனால் நீங்கள் 2 பேர் தான் அவளுக்கு அண்ணாவாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதாவது டேங் நீ அண்ணா ஆகணும், ஜங்குக் நீங்கள் மாமா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அம்மா மட்டும்தான் அவளுக்கு அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நிறைய வித்தியாசமாக கூப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சிரிச்சிட்டே சொல்ல, ஸோ ஏஞ்சல் வந்து அம்மாவோட கை பிடிச்சிட்டு அக்கா ஜாலியாக இருக்கியா போல அப்படி சொல்லி சொல்கிறான். ஸோ அங்கே ஜிமின்ஷி லிப்ஸ் மேலே கை வச்ச மனுஷன் எப்படி சொல்கிறது, ஸ்டக்காகி நின்ன மாதிரியே இருக்காரு. அவருக்குள்ளே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் பேய் அடித்த மாதிரி அந்த மனுஷன் நின்றுக்கிட்டே இருக்கு. ஸோ ஷிவ் பக்கத்தில் வந்துட்டு ஜிமினா என்னென்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் பேய் அடித்த மாதிரி இருக்கா அப்படிங்க. ஸோ இவன் லிப்ஸில் கையில் பின்னலேருந்து வந்திருப்பாரு. சிவ் யாருன்னு தெரியும்ல, இசையோட தம்பி. ஸோ பின்ன இருந்து வந்திருப்பாரு. ஸோ அதாவது ஜிமின்க்கு பின்ன இருந்து வந்திருப்பாரு. வந்து ஜிமின்ஷி தோல்டர் மேலே கை போட்டுட்டு அதெல்லாம் கேட்டிருப்பாரு. இப்போ தான் அவர் வந்து ஜிமின்ஷியை பார்க்க, ஸோ ஜிமின்ஷி லிப்ஸில் கை வச்சிருக்கிறத பார்த்து என்னாச்சு ஜிமின்ஷியனா அப்படி சொல்லி கேட்குறான். ஜிமின் எந்த ரியாக்டும் பண்ணல. அந்த மனுஷன் இன்னும் அந்த லிப்ஸை வந்து கை எடுக்கவே இல்லை. ஸோ எல்லாரும் ஜிமினை பற்றி பேசணும்னு அதை திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் பேய் அடிச்சிருக்க மாதிரி நிற்கிறத பார்த்து ஏஞ்சல் என்ன பண்ணுறான்னா பின்ன போய் நின்றுக்கிறான். அதாவது அம்முக்கும் இசைக்கும் பின்ன போய் நின்றுக்கிறான். ஸோ வந்துட்டு ஷிவ வந்து என்னாச்சான்னு சொல்லிட்டு ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம இசை சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அது மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரி தான் இருக்கும், நீ வா அவன் வந்து உட்காரப்போ உட்காரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் போய் உட்காந்துருக்காங்க. இன்னும் ஜிமின் தான் அப்படியே சிலையாட்டம் நின்றுட்டுருக்காரு. ஸோ இசையோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஜூஸ் எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு குடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கொண்டு வந்து ஜிமின் கிட்டே கொடுக்க, ஸோ ஜிமின் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நிற்க. ஸோ ஜிமினுடைய தலையில் தட்டிட்டு, ஏய் ஜிமினா என்னடா பண்ணுறேன், என்னாச்சு பேய் அடிச்ச மாதிரி இருக்கா அப்படி சொல்லி கேட்க, இவர் வந்து அப்போ தான் ரியாக்ஷனை பார்த்துட்டு என்னாச்சும்மா எதுக்குமா இப்போ அடிச்சுங்க வலிக்குது அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இசையோட அம்மா, ஜூஸை போடுறா பேய் அடித்த மாதிரியே நிற்கிறேன், என்ன ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டியா அப்படிங்க. ஸோ இசை எழுந்து வந்து ஜிமின் ஷோல்டரில் கை போட்டு, ஆமாம்மா பேய் அடிச்சிச்சு, பேய் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ அம்மா பக்கத்தில் வந்து இன்னொரு சைட்லேருந்து ஜிமின் ஷோல்டரில் கை போட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, பார்க்கக்கூடாததை பார்த்துட்டான் ஜிமின், அதனால இப்படி இருக்கான் அத்தை அப்படிங்கிறான். ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. டியாங்க்கும் ஜங்குக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா இவ்வளோ ஜாலியாக 2 பேரும் இருக்காங்க, நம்ம கூட இருக்கும்போதே இவளுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இல்லை, ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு 2 பேரும் எதுவும் கேட்டுக்கல, அமைதியாகவே இருக்காங்க. ஸோ வந்து ஏஞ்சல் போயிட்டு அந்த டீப்பா மேலே உட்காந்துக்கிட்டு, டேங்கண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் கல்யாணத்துக்கு வரல, இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ஸோ கங்க்ராச்சுலேஷன்
கங்க்ராச்சுலேஷன்ஸ் டேவாங்கண்ணா. நான் உங்களை வந்து அப்போவே வந்து விஷ் பண்ணணும்னு நினச்சேன், விஷ் பண்ண முடியல, ஐம் சாரி. பிகாஸ் ஏன்னா எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்து ஜங்குக் கிட்ட போய்ட்டு கை கொடுத்துட்டு தேங்க்யூ மாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா அப்படின்னு சொல்ல மாமா எனக்கு புரியல அப்படிங்க. ஸோ ஜங்குக்கு இப்படி கேட்க ஏஞ்சல் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறேன், ஆக்சுவலி அக்கா ஹஸ்பண்டை தங்கச்சி வந்து மாமான் தான் கூப்பிடணும், அதனால தான் மாமான்னு கூப்பிட்றேன் அப்படிங்க. ஸோ அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிற முறை வந்தால் வந்து மாமான்னு கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல் சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னுட்டு சரி தேங்க்யூ கங்க்ராட்ஸ் பண்ணதுக்கு. சரி மாமா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. இசையா அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின்ஷியை கூட்டிகிட்டு போய் டைனிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு ஏன்டா பேய் அடித்த மாதிரியே இருக்க, ரொம்ப பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிம்மின் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் திருடிட்டாடி அப்படிங்க. ஸோ வந்து அதுக்கு அம்மு சொல்கிறேன், நீ காலேஜில் அத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுற்றினேன், அத்தனை பொண்ணுங்களை டேட் பண்ணேன், ஏதோ நீ கிஸ்ஸே பண்ணது இல்லையா அப்படிங்க. நான் கிஸ்ஸெல்லாம் பண்ணது கிடையாதுடி, இதெல்லாம் தப்பு, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, நம்ம ஒய்ஃபை தவிர வேறு யாரையும் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஒய்ஃப்னு சொல்லக்கூடாதுடா, ஓ ஒய்ஃப்னு சொல்லு, அதாவது என் ஒய்ஃப்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறா இசை. ஸோ இசைக்கிட்ட ஆமாம் நம்ம ஒய்ஃப் சொல்ல முடியாது, அது என் ஒய்ஃபை தவிர வேறு யாரையும் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்க. ஸோ அம்மா கேட்குறா அப்படியா சொன்னாங்க அம்மா அப்படிங்க. அம்மு இப்படிலாம் சொல்லாத அம்மு, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் டைனிங் ஏரியாவில் உட்காந்து ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கரெக்டாக ஜிமினோட அம்மா அப்போ தான் ஃபோன் பண்ணுறாங்க, டேய் வீட்டுக்கு சாப்பிட வருவியா வரமாட்டியாடா, நீ சாப்பிட வருவேன் நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்டா, காலையில் எந்திரிச்சோன்னே எங்கேயோ டிப்டாப்பாக ரெடியாகி கிளம்புனேன், பொண்ணு பார்க்க போனியாடா அப்படிங்க. ஸோ அம்மு வாயில் கை வச்சு எப்பட்றா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறா. ஸோ அதுக்கு இசை சொல்கிறேன், எப்படி ஆண்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் கிஸ் ஒரு பொண்ணுக்கிட்ட திருடி கொடுத்துட்டோம் அப்படிங்க. ஜிம்மி நம்ம கேட்குறாங்க, இசை ஒன்று பார்க்க தான் வந்திருக்கானாடா, சரி என்ன சொன்ன எனக்கு புரியல அப்படிங்க. ஜிம்மி வந்து அமைதியாக இருங்கடி, ஏண்டி அம்மா கிட்ட என்ன போட்டு கொடுக்க பார்க்குறீங்க, அமைதியாக உட்காருங்கடி அப்படிங்கிறான் ஜெமினாவோட அம்மா. ஜெமன் அப்படிங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறான். ஸோ அம்மா இருந்துட்டு ஆண்டி என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா எங்கள் வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாள. அதுக்கு ஜெமினாவோட அம்மா என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்க, இப்போ தான் ஜெமினா ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஜெமினாவோட அம்மா என்ன சொல்கிறேன், என் பையனாவது கிஸ் பண்ணுறதாவது அப்படிங்க. அதுக்கு வந்து இசை சொல்கிறேன், ஆண்டி சீரியஸ்லி உங்கள் பையன் கிஸ் பண்ணதுனால பேய் அடித்த மாதிரி இருக்கான் தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவன் ஒரு ப்ளே பாய், ஃபில்டர் கிங், நிறையா பொண்ணுங்க கிட்டே இவ்வளோ நாள் ஃபில்டர் பண்ணியிருக்கான். ஸோ அவனா அதுக்கு ஷாக்காக இருக்க மாட்டான்மா, அவன் வந்து ஜஸ்ட் அவங்கள டேட் பண்ணணுன்னு மட்டும் தான் நினைப்பான், அவன் லவ்வெல்லாம் பண்ண கிடையாதுமா யாரையும் அப்படிங்க. இல்லை ஆண்டி அது கிஸ் பண்ணணும்னு மோட்டிவில் கிஸ் பண்ணல, அன்எக்ஸ்பெக்டட்லி கிஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை திருடி கொடுத்தவங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணிப்போன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம இசை என்ன பண்ணுறேன்னா அம்முவை பார்த்துக்கிட்டே சொல்ல. அம்மு வந்து அங்கே இருக்க எப்படி சொல்கிறது டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரோடைய நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்ட் எடுத்து அதில் இருக்க டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து 2 பேர் மேலே போட்டுட்ருக்கான். 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களா, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட மேனேஜ் கிடையாதா அப்படின்னு சொல்ல. அம்மா அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ஷி சொல்ல. அவங்க அம்மா சொல்லாங்க, என் பையன் யாரை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன்னு சொல்ல நான் கல்யாணம் பண்ணி வைக்க தயாராக இருக்கேன், பட் இருந்தாலும் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீப் டவுனில் சொல்ல. எல்லோரும் பயந்துடுறாங்க. ஏன் ஆண்டி அந்த பொண்ணு ரொம்ப ரிச்சாக இருக்கணுமா, லக்ஸரியாக இருக்கணுமா, மிடில் கிளாஸ் பொண்ணாலாம் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க. அதுக்கு ஈஸியும் திரும்ப கேட்குறான். அவங்க அம்மா பேசவே விடாம, ஏன் ஆண்டி 7 வீட்டு பொண்ணெல்லாம் காதலிச்சா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா, நீங்கள் என்ன வந்து ரொம்ப ஆட்டிடியூடான மதரா, நல்லா படிச்சிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இசை கேட்க. அவங்க அம்மா சிரிச்சுட்டே, இல்லைடா அவன் படித்து முடிக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும், அந்த 2 வருஷம் கையை காலை வச்சு சும்மா இருக்கும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிறுத்தக்கூடாது, வேறு எதுவும் கிடையாதுமா. அந்த பொண்ணு ஏழையோ பணக்காரியோ கலரெல்லாம் எனக்கு வித்தியாசமே இல்லை, கருப்போ வெள்ளையோ நெட்டையோ குட்டையோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் பையனுக்கு மனசார அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா போதும், எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணுக்கு என் பையனை மனசார பிடிச்சிருக்கணும், 2 பேருக்கும் மனசார பிடிச்சா நான் கல்யாணம் பண்ணி வைக்க தயார். அந்த பொண்ணு கலரோ கருப்போ வசதியோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுமா. என்னம்மா ஒரு
ஒரு நிமிஷத்தில் என்னை கெட்டவளாக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்ல. சரி சரி கல்யாணம் முடிஞ்சிச்சு, அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டீங்கல்ல, அதே மாதிரி கொஞ்சம் இந்த பக்கமும் வரலாம்ல, நானும் உங்களுக்கு அம்மா மாதிரி தானேம்மா, உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. நம்ம இசையும் சரி அம்மும் சரி அமைதியாகிடுறாங்க. ஆண்டி கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்க. ஒன்றும் இல்லைம்மா கூட்டின்னு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜிம்முன்னு இருந்துட்டு அவருடைய ஹிப்பில் கை வச்சுட்டு, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஜிம்மன் தன்னோட ஹிப்பில், அதாவது ஜிம்மினோட ஹிப்பில் கையை வச்சுக்கிட்டு, வா பார்த்தீங்களா மாட்டிக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட கேட்டு தானே ஆகணும் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ் 2 பேரும் பார்க்குறியா, நான் கண்ணை கட்டினா அவன் என் பின்னாடி வருவான், அவன்கிட்ட நான் கெஞ்சணும்னே அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இசை சொல்ல. அம்மா வந்துட்டு ஆமாம் ஆமாம் நான் இதை வழிமொழிகிறேன் அப்படிங்க. ஏண்டி எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, எனக்கு புரியல. அம்மோ எனக்கு அந்த டவுட்டு உன் மேலே ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. எனக்கு வந்து நீ எப்போ ஜங்குக்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தியோ அன்னையிலேருந்தே இருக்குது ஜீனியஸ், அதாவது சீனியர் ஜங்குக்கை பார்த்ததுலேருந்தே பிடிக்காமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோன்னு எனக்கு தோணுது. இசை இப்போ எனக்கு ஓமாலேயும் டவுட் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நீ டேங் சீனியரை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. வேணும் நீ சப்போஸ் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த கல்யாணம் நின்றுட்டாந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சீனியரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மா இருந்துக்கிட்டே என்னை பார்த்தா பைத்தியமாட்ட தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்குறா. நெக்ஸ்ட் இசை கேட்குறா, ஏய் அடி வாங்கினதும் உனக்கு பத்தாது, இன்னும் அடி வாங்கணுமாடா அப்படின்னு சொல்ல. ஹே நீங்கள் அடிக்கும் போதெல்லாம் நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் பிகாஸ் ஏன்னா நான் உங்களை ஃப்ரெண்டாக நினச்சேன். நீங்கள் சீரியஸ்லியாக அடித்தா உங்களை என்னை அடிக்கவே முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் உங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்தேன் சரியா. மீதி யாராச்சும் கை வச்சாங்க அவ்வளோதான், காலி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் சரிங்க மகாராஜா எனக்கு பயமாக இருக்குது இப்படிலாம் பேசாதீங்க சரியா, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது இப்படிலாம் பேசக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஜிம்மன் வந்துட்டு என்னை வச்சு ரொம்ப ஓட்டுறீங்கடி பார்த்துக்கோங்க சரியா, கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், என்ன நீங்கள் ஓட்டுனீங்கன்னா நானும் உங்களை ஓட்டுவேன், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கங்க அப்படிங்க. நம்ம இசை போயிட்டு ஜிம்மினோட ஷோல்டரில் கை போட்டுட்டு, ஆமாம் ஆமாம் சாருக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அங்கே ஏஞ்சல் உட்காந்துருக்காங்க அவகிட்ட தைரியமாக போயிட்டு உன் பேர் என்ன உன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு வா, நீ தைரியசாலி உனக்கு மரியாதை நான் அப்பா கொடுக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜிம்மன் இருந்துட்டு வீரப்பா ஷர்ட் கலர்லாம் தூக்கி விட்டுட்டு, பிகாஸ் ஏன்னா எனக்கு ஃபார்மல்ஸில் வந்திருப்பார் ஷர்ட் கலர்லாம் தூக்கி விட்டுட்டு இசை பக்கத்தில் இருந்து ஏஞ்சல் பக்கத்தில் போக. ஸோ ஏஞ்சல் வந்து பாய்ஸ் 2 பேரோடய பேசிகிட்டு இருப்பா. ஸோ வந்து இவர் போயிட்டு பக்கத்தில் இருக்க டிவி ரிமோட்டை எடுத்து ஏஞ்சலோடைய ஷோல்டரில் தட்டிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்க. ஸோ ஏஞ்சல் திரும்பி பார்க்குறதே எப்படி இருக்குன்னா முறைக்கிற மாதிரி இருக்குது, கண்ணால் எரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஜிம்முன்னு வந்துட்டு சாரிங்க தெரியாமல் கூப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கு இவன் முறைச்சது நல்லா தெரியுமா. ஸோ வந்து அவர் பார்த்து சிரிக்கிறாரு, இந்த பொண்ணு என்னை இப்படி முறைக்கிறான், நம்மக்கிட்ட நார்மலாக பேசுகிறான் அவனை இப்படி முறைக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து இப்படியே அந்த கான்வர்சேஷன் முடியும். ஸோ வந்து இசையோட அம்மா ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மாவோட அப்பா, இசையோட அப்பா, அம்மா, ஷிவ்வு, ஜிம்மின்னு, ஜங்குக்கு, தேயாங்க, இசை எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு அங்கே இருக்க மேட்ச்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சர்வ் பண்ணிட்டே இருக்க அம்மாவோட அப்பா எடுத்து அம்மாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அம்மா சாப்பிடாம உட்காந்துருக்கு. ஸோ அம்மா வந்து எப்படி உட்காந்துருக்காருன்னா சென்டர் சேர் இருக்கும்ல, ஒரே ஒரு சேர் மட்டும் இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அம்மாவோட அப்பா அம்மா எப்படி உட்காந்துருக்கான்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு உட்காந்துருக்கா. ஸோ அவளுக்கு பக்கத்தில் தான் ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. ஸோ வந்து அம்மாவோட அப்பா அம்மாவுக்கு விட்டுட்டு இருக்கா. ஜங்கு கேட்குறாரு, ஏன் அங்கிள் ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அம்மாவோட அப்பா சொல்கிறாரு, நீ என் அங்கிள்னா கூப்பிட வேணாம் அப்பானே கூப்பிடு, என் பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து நான் தான் ஊட்டுவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், பிகாஸ் ஏன்னா அவளுக்கு அம்மா இல்லை அந்த ஒரு குறை வந்துடக்கூடாதுன்னு இதுவரையும் நானே தான் ஊட்டி விடுவேன். உண்மை சொல்ல போனால் அவள் சாப்பிட்டா கரெக்டாக சாப்பிட மாட்டா, கம்மியாக சாப்பிடுவா, எனக்கு ஒரு மன திருப்தி, அவள் சாப்பிட்ற அளவே
பார்த்தா நான் ஊட்டினாலும் சாப்பிடுவான், ஆனால் நான் ஊட்டினா நிறையா சாப்பிடுவான்னு ஒரு மன திருப்தி. அதுக்கோசரம் எப்பயுமே எவ்வளோ ஒரு பிஸியான மீட்டிங் இருந்தாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் எப்பயுமே ஊட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாவோட அப்பா சொல்ல. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அம்மு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அம்மு வந்துட்டு இதை கவனிக்காமல் அவள் பாட்டுக்கு ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஊட்டி வீட்டுக்கிட்டே தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ வந்து இசையோட அப்பா இசைக்கிட்ட போயிட்டு, ஏய் உங்கள் அம்மா எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸு கொடுக்க மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்ல. ஸோ இசை இருந்துட்டு, சரிடாடி நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போ, நான் ஜிமின் அம்மு எல்லாம் ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வரோம், எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் சரியா அப்படிங்க. ஸோ இவங்க 2 பேரும் ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டியாங் வந்து பக்கத்தில் வந்துட்டு, ஆமாம் அங்கிள் நானும் ஜங்குக்கு கூட வரோம் சரியா அப்படிங்க. எப்படின்னா இசைக்கு இசை வந்து சென்டரில் உட்காந்துருக்கா 2 பேருக்கும் நடுவில். ஸோ இசை வந்து அவங்க அப்பா கிட்டே போய் பேசும்போது டியாவும் ரொம்ப க்ளோஸாக வந்து பேசியிருப்பாரா. அவள் பயந்துருவா, அம்மா பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ இசையோட அம்மா, ஏண்டி மாப்பிள்ளையை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கா, ஏஞ்சல் மாதிரி இருக்காருடி, அவரை பார்த்து பூச்சாண்டின்னு சொல்றியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஃபுட்டெல்லாம் முடிச்சோன்னே இசையோட அப்பா மேலே போகிறாரு. ஸோ இசை ஃபுட் கொண்டு போய் அதாவது ஸ்வீட்ஸ் கொண்டு போய் கொடுக்குறா. அவங்க அப்பாவும் சாப்பிட்றாரா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிக்க. ஸோ அம்முவோட அப்பா வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆன மாதிரியே லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்கா. அம்மு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, என்ன ஆச்சு அப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மு கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோன்னா அம்மு கத்தி அழறா. ஸோ மேலே தான் ஜங்குக்கும் போயிருப்பாரா. ஸோ அம்முவோட சவுண்ட் கேட்டு எல்லாரும் கீழே ஓடி வராங்க. பாப்பா நான் இப்போவே பார்க்கணும், நான் போகணும், நான் போகணும் அப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி அழறா. ஸோ ஜங்குக்கு ஒன்றும் புரியல எதுக்கு அம்மு அழுதாங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போயிடுங்கடா. பாய், டேக் கேர்.